வணக்கம். ஓம் சிவாய நமக. இன்னைக்கு இந்த சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எறும்புகளுக்கு ஏன் உணவிடணும் அப்படின்ற தலைப்பு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டது உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் அந்த காலத்துலலாம் சொல்லியிருப்பாங்க, அரிசி மாவில் கோலம் போடணும். ஏன்னா அரிசி மாவில் குழம்பு போடும்போது எறும்புகள்லாம் சாப்பிடும், அதெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஏன், எதனால் அப்படின்றதுலாம் இருக்கலாம். இப்போல்லாம் யாருமே அரிசி மாவில் கோலம் போடுறதே இல்லை. எல்லாருமே ஃப்ளாட்டில் இருக்காங்க. என்ன சொல்கிறது, வாசல்ன்றது பர்டிகுலராக தனியாக இருக்குன்னா கிடையாது. நிறைய பேர் வீட்டில் வாசலே இல்லாமல் ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க நேரங்களில் நம்ம எப்படி கோலம் போடுறது, அரிசி மாவில் கோலம் போடுறது. இப்போல்லாம் கோலம் மாவுன்னு செப்ரேட்டாக வந்துருச்சு. அதில் போட்டாலும் அதெல்லாம் எறும்பு சாப்பிடுமானா சாப்பிடாது. அப்போ எப்படி நம்ம எறும்புங்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்றதுலாம் தான் இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எறும்புகளுக்கு ஏன் சாப்பாடு போடணும் அப்படின்றது கேட்டிங்கன்னா, என்ன சொல்கிறாங்க சித்தர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒவ்வொரு எறும்பும் நம்ம போடுற அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு நம்மளுக்காக ஒவ்வொரு நிமிஷம் கடவுள்கிட்ட தியானம் பண்ணுவோம், பிரார்த்தனை பண்ணுவோம் நம்மளுக்காக. அப்போது எறும்புன்றது தனியாக வரக்கூடியது கிடையாது. அது ஒரு ஒற்றுமைக்கான உதாரணமாக நம்ம சொல்லுவோம் எறும்பு எல்லாத்தையுமே. ஏன்னா கூட்டம் கூட்டமாக வருது. அப்போது ஒரு எறும்பு நம்மளுக்காக ஒரு நிமிஷம் தியானம் பண்ணுது அப்படின்னா, எத்தனை எறும்பு, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான எறும்புகள் நீங்கள் போடுறத சாப்பிடும். அப்போது எல்லாமே சேர்ந்து ஒவ்வொரு நிமிஷம் நம்மளுக்காக தியானம் பண்ணும்போது அது எவ்வளோ பெரிய புண்ணியத்தை நம்மளுக்கு தேடி தரும். ஒரு சின்ன விஷயம் தான், ஒரு சின்ன விஷயம் நம்ம நினைக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் அது ரொம்ப பெரிய அளவில் உதவி பண்ணும் நம்மளுக்கே தெரியாமல். ஸோ அதற்காக தான் எறும்புங்களுக்கு உணவு போடணும்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்மளால் அதெல்லாம் பண்ண முடியாது. வாசலே இல்லாத இடத்துல நம்ம எங்கே போய் அரிசி மாவில் கோலம் போடுறது, அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் ஒரு சின்ன விஷயம் பண்ணலாம். என்னென்னா, பண்ண முடியறதுனால தான் நான் இதை சொல்கிறேன். கோயிலில் பெரும்பாலான எறும்புகள் மனிதர்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. கோயில்களுக்கு போனீங்கன்னா எறும்புகள் நிறையவே இருக்கும். கோயில் ஃபுல்லாகவே எறும்பு தான் இருக்கும். அப்போது நீங்கள் போகும்போது என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் கோதுமை, கொஞ்சம் அந்த கேழ்வரகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் நீங்கள் ரெடிமேடாக கொஞ்சம் பவுட்ரு மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பவுட்ரு மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா இதெல்லாம் ஒன்றும் கெட்டு போகாது. இந்த குருணைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கோவில் போகும்போது கண்டிப்பாக எப்படியுமே பூஜை கூட கொண்டு போவோம். அதில் எண்ணெய் பாட்டிலு, திரி, சூடம், பூ, பழங்கள் எல்லாமே வச்சு எடுத்துகிட்டு போவோம். அப்போது நம்ம கொஞ்சோண்டு இந்த அரிசி மாவுலாம் இருக்கு இல்லையா, இதையும் இப்போ இந்த மாதிரி ஒரு டப்பா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டப்பாவில் போட்டுட்டு நம்ம இது கூட கொஞ்சம் சர்க்கரை, இதை எடுத்துகிட்டு போகும்போது மட்டும் இது கூட சர்க்கரை போட்டுக்கோ. சர்க்கரை போட்டே கலக்கி வச்சிடாதீங்க. கோயிலுக்கு போகும்போது நீங்கள் கொஞ்சோண்டு அதில் சர்க்கரையை கலந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் கோவிலோட அந்த தூண்கள்கிட்ட, கோவிலோட ஓரத்தில், அதுக்குன்னு கோவில் ஃபுல்லாக தூவிட்டுலாம் வந்துடாதீங்க. கோவிலோட தூண்கிட்ட, ஓரங்களில், இந்த மாதிரி இடங்கள்ல தான் எறும்புகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம கொஞ்சோண்டு வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எறும்புகள்லாம் சாப்பிடும். அப்போ அது நம்மளுக்கு எவ்வளோ புண்ணியத்தை தரும். நம்ம இது சின்ன விஷயம் நினைக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய நல்ல பலன்களை தேடி தரும். ஸோ இதனால தான் எறும்புகளுக்கு தானம் பண்ணணுன்றது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது ஒரு சின்ன பரிகாரமாகவும் சொல்லியிருக்காங்க சித்தர்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்மளுக்கு ஜாதகத்தில் ராகு சரியில்லை, செவ்வாய் சரியில்லை, சூரியன் சரியில்லை, அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஒவ்வொரு தானிய வகைகள் இருக்குது. அந்தந்த தானியத்தை எடுத்துகிட்டு போய், அதாவது இப்போ அரிசி, கோதுமை, கேழ்வரகுன்றது பொதுவான விஷயம். அதை நம்ம பொதுவான தானியங்கள், அதை நம்ம கொண்டு போய் எறும்புகளுக்கு போடலாம். இப்போது எனக்கு இந்த கிரக சூழ்நிலை சரியில்லை, எனக்கு ராகு பகவான் சரியில்லை, சனி பகவான் சரியில்லை, எனக்கு இப்போ குரு பார்வை இல்லை, குரு பார்வை நான் பெறணும் அப்படின்லாம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு எளிய பரிகாரம் செய்யலாம். அந்தந்த கடவுளுக்கான தானியங்கள் இருக்குது, அதையும் இந்த மாவோட கொஞ்சம் கலந்து அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு போய் நீங்கள் போடும்போது அந்தந்த கிரகங்களுக்கான நன்மைகளும் உங்களை சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்னென்னன்றது சொல்கிறேன், வேணுன்றவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அன்னபூரணிக்கு அரிசி, முருகருக்கு கேழ்வரகு, பிரகஸ்பதி, ஓகேங்களா, பிரகஸ்பதி நம்ம எல்லாத்தையும் படைக்கிறவர், சதி தேவியோட அப்பா,
ஓகேங்களா. அவருக்கு வந்து கோதுமை. சந்திர பகவான் வந்து உளுந்து. ஓகேவா. சூரியனுக்கு வந்து கடலைப்பருப்பு. ராகு அவருக்கு கம்பு. புதன் சோளம். செவ்வாய் துவரம் பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் துவரை. குரு பகவானுக்கு வந்து கடலை. சனி பகவானுக்கு எள்ளு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்தந்த கிரகங்களுக்கான தானியத்தை வந்து நீங்கள் அரைச்சி அது கூட எடுத்துகிட்டு போய் கலந்து கொண்டு போய் போட்டு வந்தீங்க அப்படின்னா அதற்கான பலனும் உங்களுக்கு வந்து சேரும். இது ஒரு எளிய பரிகாரமாகவும் நமக்கு அமையுது. ஸோ இந்த தகவலை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவலை வந்து நான் அகஸ்திய விஜயம்ன்ற புக்கில் இருந்து தான் எடுத்தேன். அமுதத்தாரைகள்ன்ற புக்லேருந்து எடுத்தேன். இதில் வந்து நிறைய பயனுள்ள பதிவுகள் வந்து நிறைய இருக்குது. இப்போ நான் இதை தான் படிச்சுட்ருக்கேன். இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் அகஸ்திய விஜயத்தில் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இவங்களோட டீட்டெயில்ஸையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரு புக்கு 30 ரூபாய் என்னமோ தான். ரொம்பவே நிறைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சித்தர்கள் சொன்னது, சித்தர்களோட வாக்கு. ஸோ எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாச்சலா. இந்த பதிவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ அது வரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹேமா. ஓம் சிவாய நமக. நன்றி. ஓம்.